ஓம் நமோ வெங்கடேசாய. டிடிடி அப்டேட்டில் நம்ம இன்றைக்கி அப்டேட் வந்து பார்ப்போம். நேற்று, அதாவது மார்ச் 13ஆம் தேதி 2025, மொத்தம் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 51,148. இதில் முடி காணிக்கை மொட்டை அடித்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 21,236. மொத்தம் வந்து சர்வ தரிசனத்தில் நின்றவங்க சாமியை பார்க்கறதுக்கு ஆன டைம் வந்து 18 மணி நேரம். 31 கம்பார்ட்மெண்ட்டில் தங்க வச்சுருந்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய சர்வ தரிசனம், ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன்ஸு. இது வந்து இந்த டோக்கன்ஸை வாங்கிட்டு போனவங்களுக்கு 8 மணி நேரத்தில் வந்து சாமி தரிசனம் முடிஞ்சிருக்குது. இது வந்து உங்களுக்கு கீழ் திருப்பதியில் உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, பூதேவி காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு விஷ்ணு நிவாசம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிது. எவ்ரிடே நைட்டு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 12 மணிக்குள்ளே முக்கால்வாசி கூட்டம் வந்து முடிஞ்சிடும். அது வந்து இதில் வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட் வந்துட்டு மதியானத்துக்கு மேலே நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற ஸ்லாட்டு தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்லை நான் வந்து உடனே இன்றைக்கே வந்து சாமியை கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேரடியாக வந்து ஸ்ரீவாரி மெட்டு வந்து அந்த வழியாக நடந்து போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த டோக்கனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அன்றைக்கே வந்து நீங்கள் சாமி பார்த்துடலாம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 1240வது ஸ்டெப்பில் வந்துட்டு அங்கே ஒரு என்ட்ரி வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணலைன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்லாட் நீங்கள் வாங்கினீங்கன்னா மதியானம் 12 to 9 மணிக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் முடித்து அன்றைக்கே நீங்கள் வந்து ஊருக்கு திரும்பி வந்துடலாம். திருப்பதிக்கு போகிற பக்தர்கள் இதை பயன்படுத்திங்க.